வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம இன்னிலேருந்து எனக்கு தெரிஞ்சு நான் எங்கெங்கெல்லாம் ஒரு ஆலயத்துக்கு போயிருக்கேன், அதில் நான் என்ன மாதிரியான வைப்ரேஷன்ஸை உணர்ந்தேன் அதெல்லாம் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். முதல்ல நம்ம நந்தீஸ்வரர் கோயிலேருந்து ஆரம்பிப்போம். நந்தீஸ்வரர் நந்திவரம் கூடவஞ்சேரியில் இருக்கிற ஒரு மிக பழமையான ஒரு ஆலயம். சிவபெருமான் மிகப்பெரிய ஒரு லிங்க வடிவத்தில் காட்சி தராரு. கூடவே சவுந்தரநாயகி அம்மனும் நமக்கு அருள் பாலிக்கிறாங்க. கூடவஞ்சேரி நந்திவரம் கூடவஞ்சேரியில் உருவாக்கப்பட்டது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பல்லவர் காலத்தில் உருவாக்கப்பட்டதுன்னு வரலாறு இருக்குது. நந்திவர்மன் காலத்தில் உருவாக்கப்பட்ட ஆலயம் அப்படிங்கிறதுனால இது நந்திவரம் அப்படின்னு இந்த ஊர் பேர் தான் சொல்கிறாங்க. இப்போ நந்திவரம் கூடவஞ்சேரி அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த அறநிலையத்துறையினால் பராமரிக்கப்படுகிற ஒரு கோயில். இதுக்கு நந்தீஸ்வரருக்கு நிறைய அனாதி நிலைகள், அதாவது நிலங்கள், அவங்க சேவைக்காக பல்வேறு காலகட்டத்தில் அரசர்களால், மன்னர்களால், ஜமீன்தார்களால், ஆங்கிலேய அரசு காலத்தில் வரையும் கொடுக்கப்பட்டிருக்கு. அது இப்போவும் இருக்குது. அது சில ஆக்கிரமிப்பாளர்களும் அதை எடுத்திருக்காங்க. அரசாங்கம் அதை பார்த்து ஆலய சொத்தை பறிமுதல் செஞ்சு இறைவனுக்கு கொடுக்கணும். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். இன்னொன்று சொல்ல வந்துட்டேன். நந்திவரத்துக்கு இப்போ நீங்கள் எப்படி வரணுன்னா, சென்னை ஏர்போர்ட் அங்கேருந்து டாக்ஸி பிடிச்சி இல்லை பஸ் பிடிச்சி கூடவஞ்சேரின்னு சொல்லி இறக்கி அங்கேருந்து வரலாம். அப்படி இல்லையா ட்ரெயினில் வந்தீங்கன்னா தாம்பரம் தாம்பரம்லேருந்து கூடவஞ்சேரி பஸ்ஸு இல்லை ட்ரெயின் நிறைய இருக்குது. அப்படி இல்லையா இப்போ புதுசாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்தில் தான் அந்த நந்தீஸ்வரர் கோவில் அமைஞ்சிருக்கு. அனைவரும் வருக. நந்தீஸ்வர பகவானின் அருளை பெறுக. ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம்.